இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியில் குத்பா ஷேக் அப்துல் புஐத் நடத்தியிருந்தார்கள். ரமலான் சம்பந்தப்பட்ட ரமலான் கால சில உபதேசங்கள் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் யார் விருப்பம் கொள்வாரோ அவர் அல்லாஹ்வின் பக்கம் இறைவனின் பக்கம் நல்வழியை நேரான வழியை கடைபிடிக்கட்டும். முஸம்மில் 19 வசனத்தை ஓதி, அல்லாஹ் அடியார்களே, பொதுவாக அல்லாஹ்வுக்கு வழிபடுவது உண்மையிலே சிறந்த ஒரு பாக்கியம், நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். எப்பொழுதுமே நன்மைகளை அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவது மிக சிறந்த நன்மைக்கும் லாபத்துக்கும் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக அமையும். சொர்க்கங்களை வெறுப்பான விடயங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை அடைவதென்றால் மனதுக்கு பிடிக்காத விடயங்களை செய்யத்தான் வேண்டும். நரகம் மனோ இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. மனோ இச்சை கட்டுப்பட்டால் நரகம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். நீங்களுடைய கூலி பரிபூர்ணமாக வழங்கப்படுவது கியாமத் நாளில் தான். யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார் அவர் தான் ஜெயசீலர். ஆல் இம்ரான் 185 வசனத்தினார்கள். அதே போன்று ஈமான்தாரிகள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நாளை மறுமைக்காக என்ன அமலை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்கள் செயல்களை எல்லாம் நன்கு அறிந்தவன். ஹஷர் 18 வசனத்தை ஓதி, மக்களே, அல்லாஹ் மீது செய்து சொரிந்திருக்கும் அருள் பாக்கியங்கள், கிருபைகள், நல்லுபகாரங்கள், நன்கொடைகள் உள்ளதுதான். நனவுகளுடைய பருவகாலங்களை அல்லாஹ் அடியார்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொண்டே இருப்பது. அதில் பல்வேறுபட்ட பன்மடங்கு நன்மைகளை கூலிகளை எல்லாம் வழங்குவது இபாதத்துகளுக்காக வேண்டி. அதேபோன்று அதை நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு, நேரங்களை முகாமைத்துவப்படுத்தி கொள்ளுமாறு அல்லாஹ் ஏவுவது, அல்லாஹ்வுடைய அருள் காற்றை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது, நல்ல வழிகளிலே விரைந்து செயல்படுவது, இப்படியான விடயங்களை அல்லாஹ் ஏவுவது. நல்ல விடயங்களை போட்டி கொண்டு செயல்படுங்கள். பக்ரா 148. அதேபோல் உங்களுடைய இறைவன் புறமிருந்து கிடைக்கும் மன்னிப்பின் பக்கமும் வானங்கள் பூமி அளவு விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செயற்படுங்கள், செல்லுங்கள். ஆல் இம்ரான் 133. முஹம்மது பின் மஸ்லம் அல் அன்சாரி அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நிச்சயமாக அவங்களுடைய இறைச்சனுக்கு சிலவங்களுடைய இந்த ரமதானுடைய இந்த காலம், இப்படியான சில காலங்களிலே அல்லாஹ்வுடைய அருள் காற்று, தென்றல் காற்று, அருள் காற்று வீசும். எனவே அதில் நீங்கள் உங்களை அந்த காற்று படக்கூடிய அமைப்பில் உங்களை நீங்கள் அதில் தயாரித்து கொள்ளுங்கள். அந்த காற்று படக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் காற்று வீசும் பொழுது நீங்களும் அந்த காற்றை அடைந்து கொள்ளுங்கள். உங்களில் ஒருவருக்கு சில வேளை அந்த அருள் காற்று பட்டு அதுக்கு பின்னால் அவருக்கு துர்ப்பாக்கியமே ஏற்படாமல் பாக்கியசாலியாக இவர் மாறிவிடலாம். தபரானி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. சிறந்த நேரம், சிறந்த காலம், உண்மையிலே நன்மைகள் செய்யக்கூடிய பருவ காலங்களிலே மிக மகத்தான ஒரு காலம். இபாதத்துடைய, தௌபாவுடைய, இஸ்திக்ஃபாருடைய மாதம். வழிபட்டு நடக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் தேட்டம் கொள்ளக்கூடிய, உள்ளம் உடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, உள்ளம் முருகக்கூடிய ஒரு மாதம். எப்பொழுதுமே துனியாவை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு மாதம், மறுமையை முன்னோக்கக்கூடிய ஒரு மாதம், மன இச்சைகளை, ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், இபாதத்துகள், வழிபாடுகள், இப்படியான விடயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம். எனவே அல்லாஹ்வோடு நீங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ்வோடு நல்ல தொடர்பை சீராக்கி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட முன்னால், மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்பட முன்னால், உலகத்திலே உங்களிடம் நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். ரப்பின் பக்கம் அந்த விடயங்களை சொல்லிவிட்டு சூரா ஜுமர் 54-55 வசனங்களை ஓதினார்கள். உங்களுடைய ரப்பின் பக்கம், அதாவது முன்னோக்கி தேட்டங்கொண்டு அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுக்கு வேதனை வர முன்னால் பின்பு உங்களுக்கு உதவி கிடைக்காது. 54 வசனத்துடன் தொடர்ந்து சில வசனங்களை ஓதினார்கள். உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களிலே நல்ல சரியான வழிகளை நீங்கள் அழகானதை பின்பற்றுங்கள். உங்களோட ரப்பின் புறமிருந்து இறக்கிக்கப்பட்ட வேதங்கள், குர்ஆன் ஆயத்துகள், வசனங்களிலே உங்களுக்கு வேதனை திடீரென்று வர முன்னால் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாத விதத்தில், அப்பொழுது ஒரு ஆத்மா சொல்லும், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் என்னுடைய காலத்தை வீணாக்கியது எனக்கு கை சேதமே என்று சொல்லக்கூடாது. நான் நஷ்டவாளிகள் ஆகிவிட்டேனே என்று சொல்லக்கூடாது. அல்லது எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருந்தால் நானும் தக்வாதாரிகளில் ஒருவராக மாறியிருப்பேன் என்று சொல்லக்கூடாது. அல்லது தண்டனையை காணும் பொழுது அந்த ஆத்மா, எனக்கு ஏதாவது மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, நல்லவர்களில் ஒருவனாக, நல்ல மனிதராக நான் மாறுவதற்கு என்றெல்லாம் நீங்கள் கை சேதப்படக்கூடாது. இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முஸ்லீம்களை பொதுவாக ரமலானை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள், கிருபைகளை நினைத்து நீங்கள்
கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை ஆதரவு வைத்தவராக, ரஹ்மத்துகள் ஆதரவு வைத்தவர்களாக, எப்பொழுதுமே வீண் விளையாட்டில் ஈடுபடக்கூடிய, ரமதான் அற்பமாக கருதக்கூடிய, பரிகாசம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய சங்கையான கட்டளைகளை அவமதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இந்த ரமதானை வரவேற்று விடக்கூடாது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருள் கிருபை கொண்டவர்கள் சந்தோஷம் அடையட்டும், அதுதான் அவர்கள் சேர்த்து வைக்கின்ற துனியா சொத்து செல்வங்களை விட சிறந்தது. யூனுஸ் 58வது வசனம். எனவே ரமதான் மாதத்தை நீங்கள் அதற்குரிய மதிப்பை கொடுத்து நீங்கள் வரவேற்க வேண்டும், கண்ணியத்தை கொடுத்து வரவேற்க வேண்டும். அப்படி வரவேற்பதற்கு தான் தகுதியானது. இது ஏன் அல்லாஹ்வுடைய சங்கையான கடமைகளை கட்டளைகளை யார் மதிப்பாரோ அவருக்கு அது சிறந்ததாக இருக்கும், சிறந்த கூலி ரப்பிடத்திலே கிடைப்பதே காரணமாக அமையும். சூரா ஹஜ் 30வது வசனம். அதே சூரா ஹஜ் 32வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிப்பாரோ அது அவருடைய உள்ளங்களிலே தக்குவா இருப்பதற்கான சான்று. தக்குவா உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதிப்பார்கள். ரமதானும் ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னம், ஒரு மார்க்கத்துடைய 50 கடமைகளில் ஒன்றாகிய ரமதான் நோன்பை உள்ளடக்கிய ஒன்று. எனவே அது உங்கள் அடையாள சின்னம், அதை மதிப்பதை தக்குவாவை சார்ந்தது. எனவே தௌபாவுடைய மாதத்தை தௌபாவை கொண்டு, கொடை கொடுக்கும் மாதத்தை கொடை கொடுப்பதன் மூலம், குர்ஆனுடைய மாதத்தை குர்ஆன் மூலம், துஆவுடைய மாதத்தை துஆவின் மூலம், அல்லாஹ்வுக்கு வழிபடும் மாதத்தை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, அதே போன்று ரஹ்மத்துடைய மாதத்தை ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் வரவேறுங்கள், வரவேற்க வேண்டும். உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரமதான் மாதம் வந்தவுடன் சொன்னார்கள், உங்களுக்கு பரக்கத்துடைய ஒரு மாதம் வந்திருக்கிறது, அல்லாஹ் உங்களை அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத்தில் கொண்டு சூழ்ந்து கொள்கிறான், ரஹ்மத்தை இறக்குகிறான், பாவங்களை அல்லாஹ் அது ரஹ்மத் இறங்குகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அதில் துஆ அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்கிறான், உங்களுடைய போட்டி மனப்பான்மை அல்லாஹ் பார்க்குறான், மலக்குமாரிடம் பெருமையாக பேசுகிறான். எனவே அதிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உங்களிடமிருந்து நல்ல விடயங்களை காட்டுங்கள், உங்களிடமிருந்து நன்மைகள் தான் வெளியாக வேண்டும். துப்பாக்கியசாலி யார் என்றால் இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காமல் தடுக்கப்பட்டவர். தபரானி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். அனஸ் அறிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஒரு படியில் ஏறி ஆமீன் சொன்னார்கள், 2வது படியிலும் ஆமீன் சொன்னார்கள், 3வது படியிலும் ஏறியவுடன் ஆமீன் சொன்னார்கள். ஏறும் பொழுது பின்பு உட்கார்ந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யார் சொல்லலாம் 3 ஆமீன்கள் சொன்னீர்கள்? சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பின்வருமாறு துஆ, அதாவது பத்துஆ செய்தார்கள். நான் யாரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டேன், என்னுடைய பேர் சொல்லப்பட்டு, நபி ஸல்லல்லாஹு என்னுடைய பேர், நபியுடைய பேர் சொல்லப்பட்டு, எனக்கு ஸலவாத் சொல்லாதவர் கேவலப்பட்டு போகட்டும், மரலை விட்டு தூரமாகட்டும், நான் ஆமீன் என்று சொன்னேன். அதே போன்று ஆமீன் சொல்ல சொன்னார்கள், நான் சொன்னேன். ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், நான் ஆமீன் என்று சொன்னேன். அதே போன்று தன்னுடைய பெற்றோர்களை அடைந்தும் அந்த பெற்றோர்கள் மூலம் சொர்க்கம் நுழையவில்லை, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்து சொர்க்கத்தை அடையாதவன், சொர்க்கம் நுழையாதவன் கேவலப்படட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள். அந்த துஆவை செய்துவிட்டு ஆமீன் சொல்லுங்கள் என்றார்கள், நான் ஆமீன் சொன்னேன். 3வது, ரமதான் மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு கிடைக்காதவன் கேவலப்படட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், நான் ஆமீன் சொன்னேன். அஹ்மத் ரஹிமத்துல்லாஹி வேதனை. மூமின்கள் எப்பொழுதும் இந்த நல்லவர்களிலே போட்டி போட வேண்டும், நன்மைகளை தேடி தேடி முண்டி அடித்து கொண்டு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது ஒரு ரமதான் மாதம் வந்திருக்கிறது, அதிலே எப்பொழுதுமே மேலெண்ணங்களெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல ஆதரவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, சுமைகள் இறக்கப்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது. நல்லவர்களை முயற்சித்து செய்யுங்கள், நிலைமைகளை சீராகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில் தொடர்பை சீராகிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மறுமையை வாழ்க்கை அல்லாஹ் சீரமைத்து தருவது காரணமாக அமையும். தொழுகைகள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு அழகிய முறையிலே சிறந்த கடனை சதக்கா தான தர்மங்களை கொடுங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த நிலவைப்படுத்தி அனுப்பி வைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதை சிறந்ததாகவும் மகத்தான கூலிக்குரியதாகவும் அதை பெற்றுக்கொள்ளும், மகத்தான கூலியாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன். சூரா முஸம்மில் 20வது வசனம். முஸ்லீம்களே, நிச்சயமாக ஷைத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு விரோதி, அவனை விரோதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முடியுமான அளவு படாத பாடுபட்டு நற்காரியங்கள் செய்ய வேண்டிய இந்த பருவ காலத்தில் சிறந்த நேரங்களிலே வழிகெடுக்க பார்ப்பான், நேர்வழியை விட்டு தம்மை திசை திருப்ப பார்ப்பான். அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் மக்ஃபிரத் கிடைக்கின்ற அந்த அருள் காற்றை அடையாமல் தடை போட பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் நம்மை தடுத்து நிறுத்த முயற்சிப்பான். எனவே பல நலவுகளை நமக்கு மிஸ் ஆக்கி விடுவான், அதாவது தவறவிட செய்து விடுவான். புத்திசாலியார் தன்னை கட்டுப்படுத்தி சுய விசாரணை செய்து தன்னோட கேள்விகளை கேட்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அவனை அமல் செய்யக்கூடியவர். இயலாதவர் ஒன்றுக்கு முதவாக்கரை பலகினரியா தன்னுடைய மனவிச்சை பின்பற்றி தான் தோண்டித்தனமாக மேலெண்ணத்தோடு வாழ்ந்தவர்.
எனவே நீங்கள் கேள்விகளை கேட்கப்பட முன்னால் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் நெருக்கப்பட முன்னால் உங்களை நீங்கள் எடை போட்டு உங்களுடைய அமல்களின் எடை போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன் அப்படி நீங்கள் செய்தால் நாளை கியாமத் நாளில் கேள்வி கணக்கு லேசாகுவதற்கும், அதே நேரம் நீங்கள் இன்று கேள்வி கணக்கு கேட்பது, உங்களை கேட்டு விசாரித்து நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்வது மறுமையிலே கேள்வி கணக்கு ஆளாகி சிரமப்படுவதை விட்டும் மிகவும் இலவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மறுமையிலே எல்லோருக்கும் முன்னால் உங்களை முன்னிறுத்தப்படும் சந்தர்ப்பத்துக்காக உங்களை நீங்கள் நல்ல முறையில் நல்ல அமல்கள் மூலம் அலங்கரித்து கொள்ளுங்கள். அன்றைய தினம் நீங்கள் முன்வைக்கப்படுவீர்கள், காட்சிப்படுத்தப்படுவீர்கள், உங்களை எதுவுமே மறையாது. சூரா ஹாக்கா 18 வசனத்தை ஓதினார்கள் என்று முதலாவது ஹுத்பாவை சூரா இன்ஷிகா கூடிய 6 முதல் 12 வசனங்களை ஓதி முடித்துக் கொள்கிறார்கள். அதாவது, மனிதனே, நிச்சயமாக நீ சிரமப்பட்டு அமல் செய்கிறாய், சிரமப்படுகிறாய், இறைவனை சந்திக்கப் போகிறாய், நிச்சயம் சந்திப்பாய். யாருடைய நன்மை எழுதப்பட்ட ஏடு வழக்கறுத்து கொடுக்கப்படுமோ அவர் இலேசாக கேள்விகளை கேட்கப்படுவார். தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் மகிழ்ச்சியோடு திரும்புவார். யாருடைய நன்மை தீமை எழுதப்பட்ட அந்த ஏடு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ அவர் அழிவை தனக்குத்தானே அழிவை அழைத்து கொள்வார், தன்னைத்தானே சபித்துக் கொள்வார், திட்டிக் கொள்வார், தன் மீது அழிவு நாசத்தை கூவி அழைத்து கொள்வார், கொழுந்து விட்டறியும் நரகத்தில் நுழைவார் என்ற வசனங்களை ஓதி தனக்கும் சமூகத்துக்கும் பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் மருத்துவண்டி முதலாவது ஹுத்பா முடித்துவிட்டு அம்து ஸலவாத்தை கூடிய வசதிக்கு பின்னால், மனிதர்களே, ரமதானுக்கான நல்ல முன்னாயத்தை செய்து கொள்ளுங்கள். சென்ற வாரம் மோதிய ஹுத்பா. எனவே அதை வழிபடக்கூடிய பாத்துடைய மாதம், தௌபாவுடைய மாதம், அந்த பக்கம் தேட்டம் கொள்ளக்கூடிய மாதம். எப்பொழுதுமே நேர முகாமைத்துவத்தோடு செயல்படுங்கள். அது மனதை தயாரித்து கொள்ளுங்கள், ஆத்மாவை நல்லமல்களை தயாரித்து கொள்ளுங்கள். இஹ்லாஸோடு மனது உறுதியோடு தியாகத்தோடாமல் செய்யுங்கள். எப்பொழுதுமே தௌபா, பாவங்களில் தௌபா செய்து ரமதானை வரவேற்பது மிக முக்கியமான ஒரு, ரமதானை பயன்படுத்துவதற்கு உகந்த ஒரு செயலாக இருக்கும். இஸ்திக்பார், பாவங்களின் தௌபா, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, தவறுகளை விட்டு ஒதுங்கியவர்களாக, அடியார்களுடைய உரிமைகளை விட்டும் எந்த உரிமைகளும் குற்றம் இழைக்காமல் அதில் தவிர்ந்தவர்களாக, யாருமே எம்மை மரமே குற்றம் பிடிக்காத அளவுக்கு ஒவ்வொருடைய உரிமைகளையும் கொடுத்தவர்களாக, எப்பொழுதுமே சந்தேகத்துக்கிடமான விடயங்களை மனவீழ்ச்சிகளை விட்டு தவிர்ந்தவர்களாக நீங்கள் ரமதானை வரவேற்பது மிக, ரமதானை பயன்படுத்துவதற்கு உகந்த ஒரு செயல்களாக இருக்கும். அல்லாஹ் அடியார்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள். தௌபா இஸ்திக்பாரை சீக்கிரப்படுத்திக் கொள்ளுங்கள், தாமதிக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிக்கக்கூடிய அருள் கிருபை உள்ள ரஹ்மானின் பக்கம் விரையுங்கள். கொடையாளியாக அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள். ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள். பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் ஒதுங்கி நடங்கள். உரிமைகள் நிறைவேற்றுங்கள். பிறருடைய உரிமைகளை பறித்திருந்தால் அபகரித்து உரியோடும் ஒப்படையுங்கள். அதே போன்று சீர்கட்ட விடயங்களை சீராகி கொள்ளுங்கள். இஹ்லாஸோடும் மன தூய்மையோடும் மன தைரியத்தோடும். தௌபாவுடைய வாசல் திறந்து இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்கான இரவிலை என்ன எதிர்பார்க்கிறான். தன்னுடைய மன்னிப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். இரவில் பாவம் செய்தவர்களை மன்னிப்பது, பகலிலே அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். பாவம் மன்னிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கியாமத் நாளில் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் நாள் வரைக்கும் இப்படி அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்கி கொண்டே இருப்பான். எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு உட்படாத எந்த பாவம் கிடையாது. ஷிர்க்கை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன். கெட்டெண்ணம் வைக்கக்கூடிய ரப்போடு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான், நல்லா கிருபை செய்வான். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நன்மாராயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடையாளி, சங்கையாளன், அல்லாஹ் பரோபகாரி, அல்லாஹ் விசாலமான அருள் கிருபை செய்யக்கூடியவன். அவன் மிகவும் தயாள குணமுள்ளவன். அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செய்யக்கூடியவன், பார்க்கக்கூடியவன், துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், நன்றி மனப்பான்மை உள்ளவன், சகிப்புத்தன்மை உள்ளவன், எப்பொழுதுமே மன்னிப்பு மனப்பான்மை உள்ளவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வையுங்கள். எப்பொழுதுமே அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்லுபகாரியாக இருக்கிறான். அவன் கொடையாளியாக இருக்கிறான். மலிக்குல் குத்தூஸ், தூய்மையானவன், அரசன். அவன் சாந்தி சமாதானம் பிறருக்கு வழங்கக்கூடியவன், நிம்மதி அளிக்கக்கூடியவன், ஆட்சிக்கு சொந்தக்காரன். அவன் மகத்தான சங்கைக்கு சொந்தக்காரன். எனவே நல்லமல் செய்கின்றவுடைய நன்மையை வீணாக்க மாட்டான். ஆதரவு வைத்தவர்களை எல்லாம் நஷ்டவாளியாக்க மாட்டான். கேட்டவர்களை எல்லாம் நம்பிக்கை இழக்க செய்ய மாட்டான். அவனுடைய எப்பொழுதுமே அவனுடைய அருள் விசாலமானது. நாடியபடி எல்லாம் விசாலமாக செலவழிக்கிறான். அவனிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் முடிந்து போகாது. நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பான், நாடியவர்களுக்கு எல்லாம் ரஹ்மத்து செய்வான். அதே போன்று தவறு செய்து தௌபா செய்யும் தௌபா ஏற்றுக்கொள்கிறான். தௌபாவின் மூலம் அல்லாஹ் அடியான் தௌபா செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான், திருப்தி கொள்கிறான், சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹ் தௌபாவை மனமுவந்து கண்ணியமாக வரவேற்று ஏற்றுக்கொள்கிறான். எனவே அடியான் ஒரு சான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினால், ஒரு முழமளவு ஒரு அடியால் அல்லாஹ்
அடியானின் பக்கம் நெருங்குகிறான். அந்த அல்லாஹ்வுடைய அருள் நெருங்கி வருகிறது. அவன் தௌபாவை ஷூரா 25-26 சொன்னவர்கள் அவன் எப்படிப்பட்ட அவன் தௌபாவை அடியானிடமிருந்து ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னிப்பான். அவனுக்கு உங்களுக்கு தெரியாத எல்லாமே அவனுக்கு தெரியும். எனவே ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இன்னும் அருள் கிருபைகளை மேலதிகமாக வழங்கி பாக்கியம் அளிப்பான். காபிர்களுக்கு கடுமையான தண்டனை தான் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த 2 மோதிவிட்டு அல்லாஹ் அடியார்களே பொடுபோக்கு விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அது உண்மையிலே பொடுபோக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது. அது நம்மை ஆட்கொள்ளி நோயாக இருக்கிறது. அமல்களை விட்டு தூரமாக கூட பலகீனப்படுத்த ஒரு நோயாக இருக்கிறது. அது ஒரு தண்டனை காரணமாக அதோடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது. எப்பொழுதுமே அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பை துண்டித்துவிடும். பாவத்தை உணராமல் செய்து விடுவார். என எப்பொழுதுமே பாவச்சுமையை விட்டு ஒதுங்க மாட்டார், தௌபா செய்ய மாட்டார். எந்த நலவும் அவருக்கு புரியாது. எந்த பாவத்தையும் புரிந்து நடக்க மாட்டார், தவிர்த்து நடக்க மாட்டார். நல்ல காரியங்கள் நல்ல நல்லமல் செய்யக்கூடிய பருவகாலங்கள் சீசன்கள் கடந்து செல்லும், சிறந்த நேரங்கள் கடந்து செல்லும். அவர் பொடுபோக்கில் இருப்பார். அவர் உணர்ந்து கொள்ள மாட்டார். அவர் புத்துணர்ச்சி பெற மாட்டார். சிந்தனை கண் கொண்டு பார்க்க மாட்டார், சிந்திக்க மாட்டார். எப்பொழுதுமே உபதேசம் செய்யப்படும், ஆனால் அவர் உபதேசத்தை ஏற்று நடக்க மாட்டார், தாவங்களை தவிர்த்து கொள்ள மாட்டார். ஞாபகப்படுத்தப்படும், அவர் அந்த ஞாபகத்தை ஏற்று புத்துணர்ச்சி புத்திமதியை ஏற்று செயல்பட மாட்டார். உங்களுடைய ரப்பை உங்களுடைய ஆத்மாவுக்குள் எப்பொழுதுமே மனசுக்குள் திக்ர் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருங்கள். கெஞ்சி பச்சாதாபப்பட்டு அஞ்சி மிக சத்தமாகவும் இன்றி மெதுவான ஓசையில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். காலை மாலை திக்ர் செய்யுங்கள். பொடுபோக்காளர்களை நீங்கள் ஆகிவிட வேண்டாம். 6-205 வசனத்தை ஓதி இறுதியாக ரமதானை அடைந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய அங்கீகரிக்கப்பட்ட அடியார்களை ஜெயசீலர்களை ஆகியவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். ரமதானை அடைந்து நோன்பு நோட்டு ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோட்டு சொர்க்கம் அடைந்தவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். ரமதானை அடைந்து இரவு ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் இரவு வடக்கம் புரிந்து சொர்க்கத்தை அடைந்து கொண்டவர்கள் நன்மாராயம் உண்டாகட்டும். அதே போன்று லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நன்மாராயம் உண்டாகட்டும், சுபசபனம் உண்டாகட்டும். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் எல்லாம் முன்பாவங்களை மன்னிக்கிறான். எனவே ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் ரமலானை நல்ல முறையில் அடைந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வேண்டுகிறோம் என்று சொல்லி துவாவுடன் நீண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஞாபகப்படுத்தி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல்லா ஐதன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.